அன்பானவர்களே, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு மொழி பற்று இருக்கும். தமிழ் தான் என் மூச்சு, தமிழ் தான் பேச்சு. ஆனால் பைபிள் பார்த்தீங்க அப்படின்னா பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சு இருந்துச்சு. பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்கள் ஆதியாகமம் 11 அதிகாரத்துக்கு முன்பதாக உலகத்தில் இருந்தது ஒரே ஒரு மொழி தான், ஒரே ஒரு லாங்குவேஜ் தான். அதுதான் உலகம் முழுசும் பேசினாங்க. அது என்ன மொழியாக இருக்கும்? நிறைய பேர் நினைப்பீங்க தமிழ் மொழியாக இருக்கும். அது என்ன மொழின்னு பைபிள் சொல்லலை. ஒரே ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு. அப்போ மனிதனுக்குள்ள அவன் நம்ம எல்லாம் சிதறி போகாதபடி ஒரு கட்டடத்தை கட்டுவோம், வானம் வரைக்கும் கட்டுவோன்னு சொன்னான். எல்லாருக்குமே ஒரே லாங்குவேஜ் இருந்ததுனால அதை கெட்டுறது தடைபட, ஆண்டவர் பார்க்கறதுக்கு இறங்கி வர்றார். அவன் ஒரே பாஷையில் இருக்கிறதுனால அது தடைபடாதுன்ற. அதுக்கு பிறகு பாருங்க, பாஷைகளை ஆண்டவர் சிதறடிச்சதா பைபிளை போச்சு. அதனால தான் உலகம் முழுசும் நிறைய மொழிகள் வந்துச்சு. இன்னைக்கு மொழிகளை வச்சு நிறைய பஞ்சாயத்து நடக்குது இல்லை? சில கட்சிகள் நினைக்கிறாங்க இந்த மொழியை படிச்சுட்டா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. சில கட்சி நினைக்கிறாங்க வேற மொழி படிச்சுட்டா நம்ம மொழி அழிஞ்சிரும்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு நான் சொல்கிற ஆலோசனை, இன்னைக்கு நம்ம இந்தியா முழுவதும் ஊழியம் செய்யணுமா, அதுக்கு தேவையான மொழியை நம்ம படிக்கணும். தமிழகம் முழுவதும் ஊழியம் செய்யணுமா, அதுக்கு தேவையான மொழியை படிக்கணும். உலகம் முழுவதும் ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கா, அதுக்கு தேவையான மொழியை படிக்கணும். எழுப்புதல் பெறுவதற்கு தடையாக இன்றைக்கு மொழி இருக்கிறது. உண்மை அதுதான். நான் நார்த் இந்தியாவில் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் தெரியாத நிறையா ஊழியத்தை கட் பண்ணுவோம், மொழி தெரியாததுனால. மொழி படிச்சிருந்தா நிச்சயமாக நம்ம இன்னும் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியும், இந்திய தேசத்தை அசைக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த லெவலில் ஊழியம் செய்ய ஆசையாக இருக்கோ, எந்த லாங்குவேஜ் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய ஆசையாக இருக்கோ அந்த மொழியை படிங்க. அன்னைக்கு மிஷினரிகள் மொழியை படித்து நம்ம மத்தியில் ஊழியம் செஞ்சு சாதிச்சிருக்காங்க. இன்றைக்கி நீங்களும் அந்த மாதிரி சாதிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்கு தடையா, உலகம் முழுவதும் இருக்கிற எழுப்புதலுக்கு தடையா மொழி இருந்ததுன்னு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க. எங்கள் தேவையான மொழியை நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த எழுப்புதலை உலகம் முழுவதும் கொண்டடைய உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.